ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க, தேவனுடைய வசனத்தை தியானிக்க தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்ற வாரம் நம்ம என்ன காரியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம்? ஒரு வசனத்தை பார்த்தோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாராவது வாசிப்போம்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 3 ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே, ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆவியை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார், தண்ணீரை கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். முதலாவதாக நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஆவியை கொடுத்தார் என்று சொல்லி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை கொடுத்த போது தேவாலயத்தினுடைய திரைசீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பிதாவினுடைய துக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது, மனித குலம் தேவனை சந்திக்க முடியாதபடிக்கு, தேவனை தரிசிக்க முடியாதபடிக்கு இருந்த அந்த உறவை மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அவருடைய ஆவி நம்மை மீண்டுமாக ரீகன்சைல் பண்ணது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். தைரியமாய் கிருபாசன தண்டை வர. இதுவரையிலும் யாரும் தைரியமாய் கிருபாசன தண்டையில வர முடியாது. அதுதான் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. எப்படி பிரதான ஆசாரியன் எப்படி அந்த கிருபாசன தண்டையிலே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எப்படி வர வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கிருபாசனத்தை அந்த புகை மூட்டம் இருக்கும்போதுதான் பிரதான ஆசாரியன் என்ன செய்யணுமா? பயத்தோடு கூட செல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நீங்களும் நானும் தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டை வரும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை, ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? இரத்தத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இரத்தத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தினார்? அது இதனுடைய டாபிக் என்னவென்று கேட்டால், தி பவர் ஆஃப் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் வல்லமையை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகின்றோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இரத்தம் மாத்திரமே பாவ நிவர்த்தி செய்ய முடியும் என்று சொல்லி, அதையே தான் எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி, இரத்தம் சிந்த வேண்டும். பாவ மன்னிப்பை நீங்களும் நானும் பெற வேண்டுமே, ஆனால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். சரி, இப்போ ஒரு கேள்வி. வேதாகமத்தெல்லாம் மூடிட்டு கொஞ்சம் என்னை பாருங்க. முதல் முறையாக இரத்தம் இந்த பூமியிலே எப்போது சிந்தப்பட்டது? ஆபேல். சரி, அது மனித ரத்தம். மிருக ரத்தம் ஆதாம் ஏவாளே. வாசிப்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஸ்திரீயானவள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுப்பித்தார். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தை இவர்கள் புசித்தபடினாலே தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகி ஓடினார்கள். அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு?
தோலினால் செய்த ஆடையை கொடுக்கிறார். அப்போனா முதலாவது என்ன நடந்திருக்கணும்? ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த பலி யார் செலுத்தினா? கர்த்தர் ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் பலியை செலுத்துகிறார். அது மிருகத்தினுடைய இரத்தம். முதலாவதாக மனித இரத்தம் எப்போது சிந்தப்பட்டது? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3 வாசிக்க கேட்போம். 3 சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்ப 2 பேரும், அண்ணனும் தம்பி 2 பேரும் என்ன செய்கிறாங்க? பலிகளை கொண்டு வர்றாங்க. அப்போ ஒருவருடைய பலியை தேவன் அங்கீகரிக்கிறார், ஒருவருடைய பலியை தேவன் புறக்கணிக்கிறார். அப்போது காயனுக்கு என்ன வந்துச்சு? எரிச்சல் வந்து முகநாடி வேறுபட்டதான். அந்த கோபத்தில் அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி தெரியாமல் என்ன செஞ்சான்? தொடர்ந்து வாசிப்போம் 8வது வசனத்திலிருந்து. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. என்ன செஞ்சிட்டாரு? முதல்ல கொலையும் செஞ்சுட்டு அதுக்கு மேலே சொல்கிறாரு, நான் அவனுக்கு காவலாளியோ, எங்கே போனான்னு எனக்கு தெரியாது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த சாபம் 2வது தடவை வருது. முதல் தடவை எங்கே வந்துச்சு? ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தபடினாலே உன் நிமித்தமும் ஆதாமின் நிமித்தமும் ஏவாளின் நிமித்தமும் இந்த பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். சபிக்கப்பட்ட பூமியிலே இப்போ காயன் என்ன செய்யப்பட்டான்? சபிக்கப்பட்டிருக்கிறான். எதனால? தன்னுடைய சகோதரனை கொன்றபடினாலே. அவனுடைய ரத்தம், ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதான். ரத்தம் கூப்பிட்டபடினாலே தேவன் என்ன செய்கிறாரு? இந்த உலகத்திற்கு திரும்பி வந்து காயனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே? அதுக்கு அவன் என்ன சொன்னார்? எனக்கு தெரியாது, நான் அவனுடைய காவலாளியோ என்று சொல்லி. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? 11வது வசனத்தை மீண்டுமாக வாசிப்போம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே நீ இன்னும் சாபமாய் இருப்பாய் என்று சொல்லி 2வது முறையாக தேவனுடைய வாயிலிருந்து சாபம் என்கின்ற வார்த்தை வருகிறது. காயின் இந்த உலகத்திலே சபிக்கப்பட்டவனாய் இருந்தான். இந்த உலகத்தில் இருந்து ஆபேலினுடைய ரத்தம் என்ன செஞ்சிச்சான்? கூப்பிட்டதாம். இந்த ரத்தம் என்பதற்கு எபிரேயத்திலே ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கைகளில் மொபைல் இருந்துச்சுன்னா E1818 அப்படிங்கிற ஒன்றை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹீப்ரூவில் லெக்சிகன், ஸ்ட்ராங் லெக்சிகன் டிக்ஷனரியில் இருந்து வரும். அதுக்கு என்னதான்? டோமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டோமி, DOME, டோமி. ரத்தம் என்பதற்கு DOM, டோம் என்று சொல்லி அர்த்தம். இது ரத்தங்கள் என்று சொல்வதற்கு என்ன ப்ளூரலுக்கு என்னது? டோமி என்று சொல்லி. அப்போ பூமியிலிருந்து என்ன கூப்பிட்டுச்சான்? ரத்தங்கள் தேவனை கூப்பிட்டது. ரத்தம் அல்ல, ரத்தங்கள் கூப்பிட்டதான். அது என்னங்க ரத்தங்கள் கூப்பிடும்? ஆபேல்கிட்ட என்ன ரத்தம் தான் இருந்திருக்கும்? ஒரே ரத்தம் தானே இருந்திருக்கும். ஆனால் வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே முறை அடித்த உடனே ஆபேல் செத்துருப்பானா? செத்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவனும் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான். ஒரு முறை அடிக்கும்போது என்ன ஆயிருக்கும்? ரத்தம் வெளியே வந்திருக்கும். மறுபடியும் அடிச்சிருப்பான். அப்போ என்ன இருந்திருக்கும்? மறுபடியும் ரத்தம் வந்திருக்கும். திரும்ப திரும்ப அடிக்கும்போது, ஒவ்வொரு முறை அடிக்கும்போதும் அந்த ரத்தம் இந்த பூமியிலே விழுந்திருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆபேலின் ரத்தங்கள் என்னை கூப்பிட்டது. ஒவ்வொரு முறையும் அடிக்கும்போது, ஒருவேளை மறிச்சிருந்தா கூட அவனுடைய கோபம் ஆறுகிற வரையிலே ஆபேல் என்ன செஞ்சிருப்பான்? காயன்
அடித்திருப்பான். ஒவ்வொரு அடிக்கும் அவனிடத்திலிருந்து என்ன வந்திருக்கும்? ரத்தம் வந்திருக்கும். அந்த ரத்தம் பூமியில் விழுந்தபோது எல்லா ரத்தங்களும் தேவனை நோக்கி கூப்பிட்டுதான். அந்த ரத்தங்கள் சொல்லுதான், தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அதற்கு செவி கொடுத்து இந்த உலகத்தில் வந்து காயன் இடத்துல கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? உன்னுடைய சகோதரன் ஆபேல் எங்கே என்று சொல்லி. ரத்தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த ரத்தம், ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம்? காப்பாத்துங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம்? என்னை கொன்னுட்டான். கடைசி ரத்தம் என்ன சொல்லியிருக்கோம்? என்னை கொன்னுட்டான், இனி இவனை பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆபேலின் ரத்தம் என்ன சொல்லிச்சான்? என் சகோதரன் என்ன செய்கிறான் என்று சொல்லி அறியாமல் செய்கிறான், இவனை நீங்கள் மன்னியும் என்று சொல்லி கூப்பிட்டுச்சான். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முதல் வசனமாக சொன்னார். என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறீர்கள். அதே போல் ஆபேலின் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டுச்சான். என் சகோதரன் என்ன செய்கிறான் என்று சொல்லி அறியாமல் செய்கிறான், அவனை மன்னியும் என்று சொல்லி. அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? காயனை கொலை செய்யவில்லை. இந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். தெளிக்கப்படும் இரத்தம், அந்த இரத்தம் என்ன செஞ்சுச்சா? ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தம். அப்போ ஆபேலின் இரத்தம் என்ன செஞ்சிருக்கு? நன்மையை பேசியிருக்கு. யாருக்கு நன்மையை பேசியிருக்கு? காயேனுக்கு நன்மையான காரியங்களை பேசியிருக்கிறது. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த உலகத்திலே விழும்போது அது நன்மையான காரியங்களை பேசிச்சு. முதல் வசனம் என்ன பேச்சு சொன்னார்? என் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. அப்படிப்பட்ட பரிந்து பேசுகிற இரத்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த பூமியிலே தெளிக்கப்படும் போது அது ஆபேல் பேசியதை காட்டிலும் நன்மையான காரியங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த மனித குலத்திற்காகவும் தெளிக்கப்பட்ட அந்த இரத்தம் பேசினது. மத்தேயு 23:35 வசனம் வாசிப்போம். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம், நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் போதும். பூமியிலே அநேக மனிதர்களுடைய, நீதிமான்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. முதல் எங்க யாருடைய இரத்தம்? ஆபேலின் இரத்தம். கடைசியா விழுந்த இரத்தம் என்னது? சகரியா தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி யாரு? மேஜர் ப்ராஃபிட். மேஜர் ப்ராஃபிட்டை எப்படி கொலை செஞ்சார்களாம்? வாசிப்போம். தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே. இவர் அந்த ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தள்ளி விட்டுட்டு பலிபீடத்துக்குள்ள முன்னாடி ஓடுறாரு. ஓடி போய் அந்த கொம்பை பிடிச்சிக்கிட்டா என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்குன்று. ஆனால் அதுக்கு இடையில என்ன செஞ்சிட்டாங்க? இவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்படி நன்மையான மனிதர்கள் இந்த பூமியில் அநேகர் மரித்திருக்கிறார்கள். அவருடைய இரத்தங்கள் எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பூமியிலே தெளிக்கப்பட்டு அது உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறது. அதுதான் தெளிக்கப்படுகிற இரத்தம். எபிரேயர் 12:24 சொல்லப்படுகிறது, தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லி. இப்போ இந்த தெளிக்கப்படும் இரத்தம் என்று சொல்லி எபிரேயரில் எழுதும்போது நமக்கு புரிகிறது இல்லை. தெளிக்கப்படும் இரத்தம்னா என்ன அப்படின்னு. ஆனால் எபிரேயர்களுக்கு எழுதுறதுனால அவங்களுக்கு தெளிவாக தெரியும். தெளிக்கப்படும் இரத்தம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி அவர்களுக்கு நன்றாக தெரியும். லேவியராகமம் 16 14 வசனத்திலிருந்து வாசிப்போம். லேவியராகமம் 16 14 வசனத்திலிருந்து இந்த சம்பவம் எப்போ நடக்கும்னா, தி டே ஆஃப் அட்டோன்மெண்ட்,
யோம் கிப்போர் என்கின்ற ஒரு பண்டிகையின் போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. வாசிப்போம். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். 7 முறை இந்த விரல்களினாலே தெளிக்கப்பட வேண்டும். பிரதான ஆசாரியன் முதலாவதாக இந்த காளையினுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று 7 முறை என்ன செய்ய வேண்டும்? இந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும். அதன் பிறகு வெளியே வந்து இஸ்ரவேல் மக்களுக்காக வெள்ளாட்டு கடாவை பலி செலுத்திவிட்டு அதனுடைய இரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு மீண்டுமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று கிருபாசன தண்டையிலே மீண்டும் ஒரு 7 முறை தெளிக்க வேண்டும். அதுதான் 19வது வசனத்தை வாசிப்போம். தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். பரிசுத்தப்படுத்துவான். இந்த 7 முறை ரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன தண்டையில் என்ன செய்ய வேண்டும்? தெளிக்கப்பட வேண்டும். அப்பதான் தேவன் என்ன செய்வாரா? இந்த இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி. இந்த நிகழ்வு எப்போ நடக்கும்? டே ஆஃப் அட்டோன்மெண்ட், யோம் கிப்போர். அடுத்த ஸ்லைட் போவோமா? அடுத்த ஸ்லைடும் போவோம். டே ஆஃப் அட்டோன்மெண்ட் தமிழில் என்னது? பாவ நிவர்த்தி நாளுக்காக அந்த பண்டிகையின் போது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியன் முதலாவது காளையின் இரத்தத்தை எடுத்து அது தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தெளிக்கப்பட வேண்டும். அடுத்து வெள்ளாட்டு கடாவினுடைய இரத்தத்தை மீண்டுமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன தண்டையிலே இந்த இஸ்ரவேல் மக்களுடைய ஜனத்தின் பாவத்திற்காக தெளிக்கப்பட வேண்டும். எத்தனை முறை தெளிக்கணும்? 7 முறை தெளிக்கப்பட வேண்டும். அந்த 7 முறை தெளித்து முடித்த உடனே பிரதான ஆசாரியன் வந்து டிக்ளேர் பண்ணுவார், உங்களுடைய பாவங்கள், இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. அடுத்த ஒரு ஸ்லைட் போயிடும். அதுக்கடுத்து கிருபாசன தண்டையிலே 7 முறை தெளிக்கப்பட வேண்டும். இந்த 7 என்கின்ற நம்பர் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். சிலுவையில் எத்தனை வசனம் சொன்னார்? 7 வசனம் சொன்னார். இல்லை, அந்த சிலுவையின் காட்சியில் சொல்லும்போது பல 7களை சொல்ல முடியும். பல 7கள் அந்த இடத்துல இருக்குது. அதை குறித்து சொல்லும்போது 7 நபர்களை குறித்து சிலுவையில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கப்படும் போது 7 நபர்களுடைய பெயர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அடுத்த ஸ்லைடு அதுக்கடுத்து 7 முறை இயேசு கிறிஸ்துவை விசாரணை செய்தார்கள். எத்தனை முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரணை செஞ்சாங்க? 7 முறை செஞ்சாங்க. எந்தெந்த இடம்னு பார்ப்போமா? முதலாவதாக கெத்செமனே தோட்டத்தில் என்ன செஞ்சாங்க? அரெஸ்ட் பண்ணாங்க. ரெண்டாவது எங்கே கொண்டு போனாங்க? அண்ணா யாரு? பிரதான ஆசாரியனுடைய ஃபாதர் இன் லா. அவர் பழைய பிரதான ஆசாரியன். அவர் வீடு பக்கத்தில் இருந்ததுனால அரெஸ்ட் பண்ணவுடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எங்கே கொண்டு போயிட்டாங்க? அண்ணா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து மீண்டுமாக எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? காய்பா பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்க. இப்போ எத்தனாவது முடிஞ்சிச்சு? 3 முடிஞ்சு. நான்காவது அந்த சனகரை சங்கத்தில் கொண்டு போய் விசாரணை செய்தார்கள். 5வதாக என்ன செஞ்சாங்க? பொந்தி பிலாத்துவின் இடத்துல கொண்டு செல்லப்பட்டார். பொந்தி பிலாத்து விசாரணை செய்யும்போது யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இவர் யார்? கலிலேயன் என்று சொன்னோன்னு சொல்லிட்டாரு, இது என்னுடைய டெரிட்டரியில் இல்லை, யார்கிட்ட போகணும்? ஏரோதுட்ட போகணுன்னு ஏரோதுட்ட அனுப்பிச்சிட்டாங்க. ஏரோதுட்ட எத்தனாவது விசாரணை? 6வது விசாரணை. ஏரோது விசாரித்து பார்த்துட்டு இவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, கொலை செய்கிற அளவுக்கு இவர் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டார்? திரும்ப அமுச்சு விட்டார். யார்கிட்ட? பிலாத்துக்கிட்ட. மீண்டுமாக பிலாத்துவின் இடத்துல விசாரணைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். எத்தனை முறை ஆயிடுச்சு? 7 முறை. 7 முறை. இந்த 7 என்கின்றது அதை வைத்து அநேக பிரசங்கங்களை செய்யலாம். 7 7 7 என்று சொல்லி. சரி, இப்போ இன்னொரு 7 பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 7 முறை இரத்தத்தை 7 இடங்களிலே அவருடைய சொந்த இரத்தத்தை தெளித்தார் என்று சொல்லி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் எத்தனை முறை தெளிக்கணும்? 7 முறை தெளிக்கணும். அந்த நியமம் நிறைவேறும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்திலிருந்து 7 முறை இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது.
அதுதான் சில வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆபேலை காயன் அடிக்கும்போது எத்தனை முறை அடித்து கொண்டிருப்பானா? 7 முறை அடித்து கொண்டிருப்பானா. அப்போ 7 முறை அந்த ரத்தம் வந்தது. அதே போல் அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், 7 முறை வெள்ளாட்டு கடாவையும் காளைகளுடைய ரத்தத்தையும் தெளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நியமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றும் வண்ணமாக இந்த பூமியிலே அவர் 7 இடங்களிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். முதலாவதாக எந்த இடம்? கெத்செமனே. வாசிப்போமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே பெருந்துளிகளாய் விழுந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய துக்கத்திலே அவர் ஜெபிக்கும் போது ரத்தம் என்ன வந்துச்சாம்? வேர்வையாக வந்தது என்று சொல்லி. உங்களுக்கு எனக்கும் தெரியும், அந்த கடைசி ராபோஜன பண்டிகையை முடித்துவிட்டு அவர் என்ன செய்கிறாரு? இங்கே கெத்செமனே தோட்டத்திற்கு செல்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் போய் என்ன செஞ்சார்? தன்னுடைய சீஷர்களை அமர்ந்து ஜெபிங்கள் என்று சொல்லிவிட்டு 3 நபர்களை கூட்டி கொண்டு போகிறார். யார் யார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரை கூட்டி கொண்டு சற்று தூரத்தில் சென்று என்ன சொல்கிறாரு? நீங்கள் இங்கே அமர்ந்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லிட்டு கல்லெறியும் தூரத்திற்கு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். என்னன்னு ஜெபிச்சாரு? இந்த பாத்திரம், இந்த வேலை என்னை விட்டு எடுக்கப்படுமையானால் எடுக்கக்கூடுமானால் செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். மனித குலத்தினுடைய வீழ்ச்சி எந்த தோட்டத்தில் ஆரம்பிச்சிச்சு? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்தது. ஏதேன் தோட்டத்தில் முதல் ஆதாம் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சரீரத்தின் இச்சையினாலே இந்த விருட்சத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனுடைய பெருமை, நானும் தேவனை போல ஆக வேண்டும் என்று சொல்லி ஆதாம் என்ன செய்கிறாரு? அந்த தோட்டத்திலே தேவனை விட்டு விலகும்போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அதை மாற்றுகிறார். என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்திற்கு, பிதாவே உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். எங்கே ஜீவனுடைய பெருமை இருந்ததோ அந்த இடத்துல தன்னை தாழ்த்துகிறார். அவர் இந்த உலகத்தினுடைய பிறப்பிலே அவர் மனிதனாக பிறந்திருந்தாலும் அவர் யார்? குமாரன், பிதாவினுடைய குமாரனாகி இருக்கிறார். திரியேக தேவனிலே அவர் ஒருவராக இருந்த போதிலும் தன்னை தாழ்த்துகிறார். எப்படி ஆதாம் தன்னை உயர்த்த நினைத்தானோ அது மாதிரி இல்லாமல் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார். அங்கே ஆதாம் தன்னுடைய சரீரத்தின் இச்சைக்கு தன்னை விற்று போட்டபடினாலே அவன் பாவம் செய்கிறான். இவர் என்ன செய்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை பிற்க உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார். எத்தனை முறை அடிக்கப்பட்டார்? 39 முறை. எத்தனை முறை காயங்கள் ஏற்பட்டது? 360 முறை. 360 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். அதில் முதல் முறையாக எங்கே அவர் ரத்தம் சிந்தினார்? கெத்செமனே தோட்டத்தில். சரி, இரண்டாவதாக பார்ப்போம். அதே லூக்கா 22ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். 64 வாசிப்போம். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டார்கள். தமிழ்ல என்ன எழுதிட்டாங்கன்னா கன்னத்திலே அரைந்து என்று சொல்லி. ஆங்கிலத்தில் பார்த்தா தெரியும் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. எது? இரும்பு ராடால் அவரை அடித்தாராம். அடிக்கும்போது அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளிப்பட்டது. எந்த இடத்துல? காய்பாவுடைய வீட்டில், பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறையாக தன்னுடைய சரீரத்திலிருந்து இரத்தத்தை சிந்தினார். சரி, 3வது முறை எங்கன்னு பார்ப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி
மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்பவும் பிலாத்துவினிடத்திலே அனுப்பினார்களாம். அனுப்பினார். இந்த சம்பவத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஏரோதுவின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாடையின் மயிரை என்ன செஞ்சாங்களா? பிடுங்கினார்களாம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வெளிப்பட்டு இந்த பூமியிலே விழுந்தது. எந்த இடத்துல? ஏரோதுவினுடைய அரண்மனையில். இப்போ எத்தனை பார்த்துட்டோம்? 3 பார்த்துட்டோம். 4வதாக பார்ப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். இது எங்க நடந்துச்சு? பிலாத்துவினுடைய அரண்மனையிலே நடந்தது. பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளாக சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனை முறை அடித்தார்கள்? 39 முறை. ஒவ்வொரு அடியிலையும் எத்தனை காயங்கள் ஏற்பட்டது? 9 காயங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். இதே பொது மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவரை கண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாமல் இருந்தது, மனிதருடைய ரூபமே அவருக்கு இல்லை என்று சொல்லி. மனிதருடைய ரூபம், மனிதன் என்று சொன்னால் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சரை இல்லாதபடிக்கு அவரை உருக்குலைய செய்தார்களாம். 351 முறை அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு தோள்களும் அவருடைய சதைகளும் வெளியே வந்தபோது இவர் மனிதன் என்று சொல்லி அவர்கள் இனம் கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. எதற்காகனா உங்களுக்காகவும் எனக்காகவும். எந்த இடத்துல இது நடந்துச்சு? பிலாத்துவினுடைய அரண்மனையிலே நடந்தது. அப்போ பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அடிக்கப்பட்டார். அவர் இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி 5வது முறையாக இப்போ என்ன செய்கிறாரு? பிலாத்தை அடிச்சிட்டு இதை பார்த்தாவது யூதர்கள் என்ன செய்வாங்க? போனால் போதுன்னு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு. பொதுவாக யூதர்கள் பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளாக செல்ல மாட்டார்கள். பிலாத்துவினுடைய அரண்மனை எங்கே இருக்குன்னா எருசலேம் ஆலயத்திற்கு வலதுபுறமாக இருக்கக்கூடியது. அந்த வலதுபுறமாக இருக்கக்கூடிய பிலாத்துவின் அரண்மனையிலே யூதர்கள் உள்ளே போக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அது பண்டிகை நாளாக இருக்கிறது, அது தீட்டான ஒரு காரியமாக மாறிவிடும். அதனால் பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள்ளாக செல்ல மாட்டாங்க. அரண்மனைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரண்மனைக்கு உள்ளாக அடிக்கப்பட்டு இப்போ வெளியே வந்து மீண்டுமாக பிலாத்து யூதர்களை பார்த்து கேட்கின்றார். வாசிப்போமா? யோவான் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். பிலாத்து இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, யோவான் 19:13, இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும், கபத்தா என்கின்ற இடம் தளவரிசை இடப்பட்ட. தளவரிசைன்னா என்ன? இப்போ நம்ம சர்ச் இருக்கு, சர்ச்சுக்கு வெளியில் இந்த பார்க்கிங்கில் என்ன போட்டிருக்கோம்? கல்லுனாலே போட்டிருக்கோம். பழைய ஓல்டு ஸ்டாக்கம் போனீங்கன்னா என்ன இருக்கும்? சின்ன சின்ன கல்களாக போட்டிருக்கோம் இல்லையா? அதுதான் தலைவரிசை இடப்பட்ட இடம். அது அரண்மனைக்கு வெளியே இருக்கும். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? இது ஆலயத்திற்கும் பிலாத்துவின் அரண்மனைக்கும் இடைப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக முறை பிரசங்கம் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்கு சென்றார் என்று சொல்லும்போது நம்ம நினைக்கக்கூடாது எங்கே போயிட்டார்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனார். இவரால் போகவே முடியாது. ஏன்? இவர் யூதனாக இருக்கிறார்.
இவர் யார்? யூத குலத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறபடினாலே லேவியர் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் செல்ல முடியும். இவர் போக முடியாது. ஆகையினால ஆலயத்துக்கு போனார் என்று சொன்னால் ஆலயத்திற்கு வெளியே தான் இருந்தார். அப்போ வெளியே என்று சொன்னால் இந்த தலை வரிசையிடப்பட்ட இடங்களில் தான் இருந்தார். அந்த ஒரு ஸ்திரியை நியாயம் தீர்த்தார் இல்லையா, அது இந்த தலை வரிசையிடப்பட்ட இடம். இந்த தலைவரிசையிடப்பட்ட இடத்துல தான் அவர் என்ன செய்கிறாரு? பிலாத்து தன்னுடைய சிங்காசனத்தை ஆசனத்தை நியாயஸ்தானத்தை கொண்டு வந்து போட்டு அங்கே கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? யோவான் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல இந்த ரோம போர் சேவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு முள்ளினால் செய்யப்பட்ட, எந்த முள்? என்ன மரம்? சித்தி மரம். எத்தனை முள்கள் தலையில் பாய்ந்தது? 4 பாய்ந்தது. அந்த இடத்துல வைத்து என்ன செஞ்சாங்களா? கோலினாலே அடித்தார்கள். அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்து ரத்தம் வெளிவந்தது. எந்த இடத்துல விழுந்தது? இப்போ கபத்தா என்கின்ற தலை வரிசையிடப்பட்ட அந்த இடத்துல விழுந்தது. எத்தனை இடத்த பார்த்துட்டோம்? 5வது இடத்த பார்த்துட்டோம். இப்போ 6வது இடத்திற்குள்ளாக போவோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு வந்தார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, எந்த இடமா? கொல்கதா என்கின்ற கபாலஸ்தலம். அந்த இடமே எப்படி இருக்குமா? மண்டை ஓடு மாதிரி இருக்குமா? நாங்கள் நார்வே போனப்போ ஒரு இடம் பார்த்தோம், மண்டை ஓடு மாதிரி இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாங்களாம். இந்த இடம் என்ன இடம் என்று சொல்லி யூதர்கள் நம்புகிறாங்கன்னா ஆதாமுனுடைய கல்லறை இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் என்று சொல்லி யூதர்கள் நம்புகிறார்கள். அதற்கான ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் யூதர்கள் நம்புகிறாங்க. இந்த இடத்துல தான் என்ன வந்துச்சு? யாருடைய கல்லறை இருக்கான்? ஆதாமினுடைய கல்லறை இருக்கான். அந்த இடத்துக்கு பேர் கபாலஸ்தலம். அந்த கபாலஸ்தலம் கொல்கதா என்கின்ற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க. யோவான் 19:16-18 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரையும் 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். 6வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கொல்கதா என்கின்ற இடத்திலே, கபாலஸ்தலம் என்கின்ற இடத்திலே தன்னுடைய சரீரத்தின் இரத்தத்தை சிந்தினார். எத்தனை அடிகள் அடிக்கப்பட்டது? கைகள், 2 கைகளிலும் கால்களிலும் ஆணினாலே 4, இப்போ 4 அடிக்கப்பட்டது. 4 கால்களில் 2 கால்களிலும் காயங்கள், கைகளிலும் 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்ட போது அவருடைய இரத்தம் என்ன பண்ணுச்சா? அந்த கபாலஸ்தலம் என்கின்ற இடத்திலே விழுந்தது. 7வதாக அந்த அதே இடத்துல கொல்கதா என்கின்ற இடத்தினுடைய அடிவாரத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. 32வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலிருந்து கடைசியாக இருந்த அவருடைய இரத்தமும் தண்ணீரும் வெளிப்பட்ட போது அந்த கொல்கதா என்கின்ற மலையினுடைய அடிவாரத்திற்கு அவருடைய இரத்தம் வந்தது. அப்போ 7 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த உலகத்திலே தெளிக்கப்பட்டது. எப்படி லேவி ராகமத்திலே கர்த்தர் சொல்கிறாரு, வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்தையும் காளையின் இரத்தத்தையும் 7 முறை தெளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரோ, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டது.
அந்த லேவி ராகமத்தில் இந்த 7 முறை தெளிக்கப்பட்ட உடனே பிரதான ஆசாரியன் வெளியே வந்து டிக்ளேர் பண்ணுவார், நம்முடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள், என்னுடைய குடும்பத்தாரின் பாவங்கள், இந்த இஸ்ரவேலின் பாவங்கள் தேவனாலே மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தபோது திரைசீலை 2ஆக கிழிந்து நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்டது. லேவி ராகமம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவர்த்தி பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். ஓகே, போதும். 2 ஆடுகளை எடுக்கணுமா? 2 ஆடுகளை எடுத்துக்கொண்டு வந்து ஆசாரியின் இடத்துல கொடுக்கணும். அந்த 2 ஆடுகளை கொடுத்த உடனே ஆசாரியன் என்ன செய்வான்னா சீட்டு போடுவாங்க. எந்த ஆடு பலியாடு, எந்த ஆடு போக்காடு என்று சொல்லி 2 பலிகள் செலுத்தப்பட வேண்டும். ஒன்று போக்காடு, ஸ்கேப் கோட்டு, இன்னொன்று வந்து பலியாடு என்று சொல்லி. இந்த 2ல் எது பலியாடு எது போக்காடு என்று சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். போக்காடாய் விடப்படுகிற ஆட்டின் கொம்புகளிலே ஒரு ரெட் த்ரெட் கட்டப்படும். கொம்பு இல்லை, கொம்பில் கட்டப்பட்டு அதன் மீது பிரதான ஆசாரியன் கை வைத்து என்ன சொல்வாராம், இந்த இஸ்ரவேல் மக்களுடைய பாவங்கள் இந்த ஆட்டின் மீது நான் வைக்கிறேன் என்று சொல்லி இதை போக்காடாக அனுப்பி விடுவார்கள். வனாந்தரத்திலே அசையல் என்கின்ற ஒரு வனாந்தரத்திற்கு இந்த ஆடு அனுப்பப்படும். தப்பி தவறி அது ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா அதை இனம் கண்டு கொள்றதுக்கு தான் அதனுடைய கொம்பில் என்ன கட்டியிருக்காங்க, ரெட் த்ரெட் கட்டியிருக்காங்க. ஊருக்குள்ளே வந்துருச்சுன்னா உடனே அதை என்ன செய்வாங்க, துரத்தி விடுவார்கள். அது வனாந்தரத்தில் சென்று வனாந்தரத்து மிருகங்களினாலே அது பட்சிக்கப்பட்டு அது மரித்து விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னதாக போக்காடாக அனுப்பப்பட்டார். ஆசாரியனாக இருந்த யோவான் சாணன் சொல்றார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே என்று சொல்லி உலகத்தின் பாவத்தை, இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல உலகத்தின் பாவத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிறாரு. அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் எங்கே கொண்டு போகப்பட்டார், வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு பிசாசினாலே சோதிக்கப்பட்டு மீண்டுமாக ஜெயம் கொண்டு வந்தார். அந்த நியமத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். இந்த பலியாட்டுக்கு என்ன செய்வாங்கன்னா இந்த ரெட் த்ரெட்டை என்ன செய்வாங்க, கழுத்தில் கட்டிட்டு அந்த ரெட் அதை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை தான் எடுத்துட்டு பிரதான ஆசாரியன் என்ன செய்வார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு சென்று 7 முறை தெளிக்க வேண்டும். 3வது த்ரெட் இருக்குமா, 3 த்ரெட் இருக்கும். இந்த 3வது த்ரெட்டை என்ன செய்வாங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய டோர் போஸ்ட்டில் ஒரு ஆணியில் அடிச்சிருவாங்களாம். எப்போ இந்த 7 முறை தெளிக்கப்பட்டதோ அப்போ சூப்பர் நேச்சுரலி அந்த ரெட் த்ரெட் என்ன ஆயிருமா, ஒயிட் த்ரெட்டாக மாறுமா. அதை தான் சங்கீத புஸ்தகங்கள் எழுதி இருக்கிறது, இரத்தாம்பரமான எங்களுடைய பாவத்தை வெண்மையான வெண்பனி போல மாற்றும் என்று சொல்லி. சூப்பர் நேச்சுரலி அது மாறுமா. அது மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா பிரதான ஆசாரியன் டிக்ளேர் பண்ணுறத யாரும் டிக்ளேர் பண்ணுறாரு, பிதாவும் டிக்ளேர் பண்ணுகிறார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு பின்பும் பலிகளை செலுத்தினாங்க. ஆனால் ஒரு முறை கூட அந்த த்ரெட் வந்து ஒயிட்டாக மாறவே இல்லையா. அதுக்கப்புறம் AD 70 அந்த ஆலயமே என்ன செய்யப்பட்டது, இடிக்கப்பட்டு விட்டது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த உலகத்திலே 7 முறை தெளித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இப்போ இன்னொன்று பார்க்கணும், என்ன பார்க்கணும், தண்ணீர் பார்க்கணும், டைம் இல்லை. சரி, ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். முதல் வாதை எகிப்தில் என்ன வாதை, தண்ணீரை இரத்தமாக மாற்ற வேண்டும். யாத்திரையாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 2 வசனங்களை வாசிப்போம். ஸ்லைடில் இல்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்கிறான். காலமே நீ பார்வோனிடத்திற்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான். நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு
அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பியும் இதுவரையும் நீர் கேளாமற் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறும். போதும். இப்போ முதலாவதாக எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. முதலாவதாக என்ன சொல்றாரு? மோசே என்ன சொல்றாரு? கோலை உயர்த்தி எந்த நதி மேலே? நைல் நதியின் மீது காட்டணும். அப்போ நைல் நதி என்ன ஆகுமா? ரத்தமாக மாறும். இந்த நைல் நதி அந்த எகிப்து தேசம் முழுவதும் அதை சுற்றி வரும். அந்த முழு எகிப்து தேசத்தையும் இப்போ என்ன ஆயிடுச்சு? இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வந்துருச்சு. அப்போ இந்த பார்வோன் அந்த தண்ணிக்குள்ளே இருக்க முடியாமல் என்ன செஞ்சிட்டாரு? வெளியே வந்துட்டான். முதலாவதாக மோசே என்ன செய்யணும்? கோலை எடுத்து நதியின் மீது காட்ட வேண்டும். அப்போ அதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இல்லை. 19வது வசனத்தை வாசிப்போம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகள் ஆகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு. போதும். இப்போ என்ன சொல்றாரு? ரெண்டாவது ஆரோனே சொல்றாரு. முதல்ல யார் செஞ்சா? மோசே செஞ்சாரு. மோசே யாரை அடையாளப்படுத்துகிறார்? மோசே சொல்றாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுடைய சகோதரனிடத்திலிருந்து எழும்புவான். அப்போ மோசே யாரை அடையாளப்படுத்துகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. கோல் எதை அடையாளப்படுத்துகிறது? சிலுவையை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்படும் போது அந்த நதி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? எகிப்து தேசம் பூரா என்ன ஆயிடுச்சு? இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வந்து விட்டது. இரத்தத்தின் ஆளுகை வந்துவிட்டு. அதான் போன வாரம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? சத்ருவானவனுடைய தலையை நசுக்கினார் என்று சொல்லி பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் கூட பார்த்தோம். என்ன தலையை நசுக்கிட்டாரு. இப்போ எது தான் ஆடிட்டு இருக்கு? வாள் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கு. அந்த வாளை அடக்குவதற்கு உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. மோசே அந்த நதியின் மீது, நைல் நதியின் மீது காட்டும்போது முழுவதுமாக தண்ணீர் இரத்தமாக மாறிவிட்டது. அடுத்து சொல்கிறாரு, ஆரோனிடத்தில் உன்னுடைய கோலை கொடுத்து ஆரோன் போய் தண்ணீர் இடங்களெல்லாம் காட்டு, அப்போ என்னாகும்? அதுவும் இரத்தமாக மாறும் என்று சொல்லி. ஆரோன் யாரை அடையாளப்படுத்துகிறார்? அதிபதி. மனிதர்களுக்கு அவன் அடையாளப்படுத்துகிறார். உங்களையும் என்னையும் அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆசாரியனை அடையாளப்படுத்துகிறார். நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, யாரை உயர்த்த வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அந்த கோலை நீங்கள் உயற்றும் போது மற்ற இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீர்நிலைகள்லாம் என்னாகும்? இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியத்தை செய்துவிட்டு முடித்து விட்டார். இப்போ உங்களிடத்துலையும் என்னிடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆரோனாக இருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அவருடைய சிலுவையை நீங்கள் எங்கெங்கெல்லாம் உயர்த்துகிறீர்களோ அங்கே சத்ருவானவனுடைய ஆளுகை அங்கிருந்து அகற்றப்படும். நீங்களும் நானும் சத்ருவானவனை மேற்கொள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு பிக்சரை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். சத்ருவானுடைய தலையை நசுக்கி விட்டார், அவனுடைய வாளை நசுக்குவதற்கு உங்களுக்கும் எனக்கும் வேலை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலை முடியும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சபையை எடுத்துக்கொள்வார். கடைசியாக அந்த தண்ணீரை குறித்து ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடித்து விடுவோம். ஸ்லைடில் இல்லைன்னு நினைக்கிறேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 25, 26. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25, 26. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய
சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்தினாலே உங்களையும் என்னையும் சுத்தமாக்கி இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை இது கொடுத்து, புதிய உடன்படிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை உங்கள் கட்டளையிட்டு, உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஜலத்தை தெளிப்பேன், அப்ப நீங்க என்ன ஆவீங்க? சுத்தமாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியை கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்தத்தை கொடுத்தார், ஜலத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் சுத்தமாக்கி இருக்கிறார். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா?